நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்கா, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும், பெரும்பகுதி மாத கிரகங்கள் எல்லாமே உங்களோட ராசியிலே இருக்குது. அதோட குரு பகவானும் உங்களோட ராசியிலே இருக்கார். குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 வீட்லேயும் விழுவுது. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்துலேயும் சரி மே மாதத்துலேயும் சரி பெரும்பகுதி உங்களுக்கு சுமார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்திருக்கும், இல்லைனா உங்களோட ராசிக்கு அதன் பிறகு மாறி இருக்கும். இந்த மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாதியில் உங்களோட ராசியில் தான் முக்கிய கிரகங்கள் இருக்குது. அப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதாவது கையில் 10 காசு கூட காசு இல்லைப்பா, இருந்த காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், சேர்த்து வச்சது எல்லாம் காலியாகி போச்சு, 10 ரூபா கூட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு செலவு வந்திருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் விரயஸ்தானத்துலேருந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்திருக்காரு இல்லையா, அதனால் பெரும்பகுதி சுப விரய செலவுகளாக போயிருக்கும். ஏதோ ஒரு கோயிலுக்கு நேர்த்திக்கடன் பண்ணியிருப்பீங்க, பிள்ளைகளுக்கு காது குத்துறது, வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பராமரிக்கிறது, இப்படி தான் காசு பணம் அப்படிங்கிறது போயிருக்கோம். எப்படி போச்சோ ஒரு வகையில். ஆனால் இப்போ காசுங்கிறது கையில் இல்லை அப்படிங்கிற நிலமையில தான் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூன் மாதத்தில் 2ஆக பிரிச்சுக்கலாம், முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு. இந்த முதல் பகுதி அப்படிங்கிறது நீங்கள் செலவு போயிடுச்சே காசெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசனை இருந்தாலும் கூட, 2ஆம் பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கறதா இருக்கும். மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களோட ராசியில் இருக்கார். 6க்கும் அதிபதி அவர் தான். இது ஒரு யோகம்தான் அப்படின்னாலும் கூட, பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியில் இணைஞ்சிருக்காரு. அப்போ கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ரொம்ப அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க தொடங்குவீங்க. இல்லைன்னா இவ்வளோ கடன் வந்துருச்சு, இதை எப்படி அடைக்கிறது போகிறது, நகை நட்டெல்லாம் பேங்கில் கிடைக்க எப்படி மூக்கிறது போகிறது, இந்த மாதிரியான சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி எதுலேயுமே ஒரு ரெட்டை சிந்தனை இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா எடுத்தோம் முடித்தோன்னு இல்லை, செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு போட்டு மனசு கடந்து தடுமாறிட்டு கிடக்கும். அப்படி ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் சரியாக பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு, தனஸ்தானத்துக்கு ராசி அதிபதி போயிடுறாரு. இதுக்கு மேலே தான் இந்த கரைந்த சேமிப்புகளெல்லாம் சரி கட்டக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வருது. 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிரன் போய் இணைகிற நேரம் ஒரு அற்புதமான நேரம். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு குந்தகம் விளைவிச்சவங்க இருப்பாங்க. ஏதாவது குடும்பத்தில் ஒன்று கிடக்க ஒன்று சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு இருப்பான், சொந்த பந்தத்திலே ஒருத்தன் இருப்பான், ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருப்பான். அவன்லாம் இப்போ உங்களை விட்டு விளையிடுவான். நமக்கு நல்லது செய்கிறவன் யார், கெட்டது செய்கிறவன் யார் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்குவீங்க. அதுமாரி பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே உச்சநிலைக்கு வரும். பரவாயில்ல, கொஞ்சம் 10 ரூபா காசு வச்சுருக்கேன், போன மாதம்லாம் காசே இல்லை, அதுக்கு முந்தின மாதம் சுத்தமாக இல்லை, இப்போ ஒரு 10 ரூபா இருக்குடா கையில் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. ஒரு புது பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவல் வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். இது எல்லாமே ஒரு அற்புதமான பலன் தான். அதுமாரி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் புதனும் உங்களோட ராசியிலே இருக்கார். 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன்
தன பஞ்சமாதிபதி அவர். ராசியில் இருக்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் வரும். சொந்த பந்தத்தில் ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடக்கும், இல்லை நம்ம வீட்டில் ஒரு விசேஷ நிகழ்ச்சி வரும். மொய் முறை அப்படின்னு 10 ரூபா ஏதோ காசு பணம் அப்படிங்கிறது வரும். அதாவது 10ஆம் தேதி அன்னைக்கு மிதனத்துக்கு புதன் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். அது தனாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்று பலமாக உட்கார போகிற நேரம் அப்படிங்கிறது நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம். அது மாதிரி வருமான பெருக்கம், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் நீங்கிறது, இது எல்லாமே இருக்கும். இதுவரைக்கும் என்னதான் முயற்சி செஞ்சோம் நடக்காத காரியம் எல்லாமே இந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ராசியிலே இருக்கக்கூடிய சூரிய பகவானும் 15ஆம் தேதி தனஸ்தானத்துக்கு போடுறாரு மிதன ராசிக்கு. அப்போ அரசு வழி காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதாவது ஒரு அரசாங்கத்திட்ட ஒரு லோன் கேட்டிருக்கேன், ஒரு தொழில் ஒன்று செய்யலான்னு இருக்கேன், 10 ரூபா டிக் லோனு போட்டேன் அப்படின்னு இருந்தால் அது இப்போ கைகூடும். அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது இழப்பீடு அரசாங்கத்திட்டேருந்து வர வேண்டியது இருக்குது, வரவே இல்லை. ஒரு காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து நஷ்டஈடு ஒன்று வரல. ஒரு கோர்ட்டு கேஸ் ஒன்று இழுத்துக்கிட்டே கிடக்கு, முடியாமல் கிடக்கு. இந்த மாதிரி இனங்கள்லேருந்தெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இதை நாம் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கணும். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களோட ராசியில் இருக்கார். அதாவது குரு இருக்கிற இடத்த பால் பண்ணுவார், பார்க்குற இடத்த புனிதப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. இப்போ ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருந்துட்டு ரிஷபராசிக்கு அப்படின்னு எந்த நன்மைகளும் பெருசாக செஞ்சிட மாட்டார். ஆனால் அவரோட பார்வையாளர் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது குரு பகவான் 5ஆவது வீட்டை பார்க்குறாரு, புத்திரஸ்தானம். பிள்ளைகளோட கல்வி சிறப்பாக இருக்கும், புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேர் கிடைக்கும். இது எல்லாமே அற்புதமான ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 7ஆவது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கூட்டுத் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் வகையில் 10 ரூபா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்குது. நண்பர் ஒருத்தர் இருக்கான், கூட்டாளி ஒருத்தர் இருக்கான், ஒரு வெளிநாட்டில் இருக்கான், ஒரு வெளிநாடு போகணும், ஒரு விசா அனுப்புகிறேன்னு சொன்னால் தாராளமாக கிடைக்கும். இல்லை வெளிநாட்டில் இருக்கிற நண்பன்கிட்ட ஒரு 10 ரூபா உதவி கேட்டிருக்கேன், தாராளமாக கிடைக்கும். இது எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல உள்ள குரு பார்வையால் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுமாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது 9ஆவது வீட்லேயும் விழுவுது அப்படிங்கிறதால தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம். நமக்கு ஒரு 10 ரூபா கடன் கஷ்டம், இல்லை அர்ஜெண்ட்டாக ஒரு தேவை அப்படின்னா தந்தையாரோட வகையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பா ஒரு 10 ரூபாய் கொடுத்துருந்தாப்பா கஷ்டமாக இருந்தால் இதை வச்சு எதை பார்த்து பொழப்பத்தில் ஓட்டு அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுமாதிரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். பாட்டஞ்சொத்து முப்பாட்டஞ்சொத்து இருக்கா பிரிச்சுக்கலாம். அதுமாதிரி தந்தை வழி உறவுகள், சித்தப்பா அத்தை பெரியப்பா அத்தை, இந்த மாதிரியான உறவுகள் மூலமாகவும் நமக்கு 10 ரூபா அல்ல அவசரத்துக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கிறோம். அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு இழுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு படுத்துக்கிறாரு, 10 ரூபா செலவு பண்ணிட்டு உக்காந்துருக்கேன் அப்படின்னு இருந்தவங்க எல்லாமே இதுக்கு மேலே தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகி தந்தையார் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசில் ஒரு அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதத்தோட கடைசியில் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சனி பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். சனி தொழிலில் இருந்துக்கிட்டு வக்கரம் அடைகிறதுங்கிறது நல்லது தான். ஏன்னா செய்தொழிலில் கொஞ்சம் அப்படியே உட்கார வச்சுருப்பார். ஒரு நிலை இல்லாத பிரச்சனை. இந்த மாதம் 10 ரூபா வரும், அடுத்த மாதம் 10 ரூபா கூட வராது, அடுத்த மாதம் 100 ரூபா வரும். இப்படி ஏற்ற இறக்கமாக இருந்த தொழில் அப்படிங்கிறத சனி பகவான் 10ல் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் அந்த இடத்துல பலம் இழந்து போகிறாரு அப்படிங்கிறதால தொழில் வளர்ச்சியில் இருந்த தடை அப்படிங்கிறது சரியாயிடும். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறதுல கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட நீங்கள் அதை எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்குது. அதுமாதிரி சுக்கிர பகவான் ஆதரவாக இருக்கிறதால புது வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்கும். கால்நடை வகையில் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி இந்த மாதம் முழுக்க செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் விரயத்தில். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். புது முதலீடுகள் போடக்கூடாது. ஒரு போர் போடுறேன், ஒரு டிராக்டர் வாங்குகிறேன், ஏதாவது ஒரு நவீன இயந்திரம் வாங்குகிறேன், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அது மாதிரி ஒரு இடம் வாங்குகிறேன் விற்கிறேன், அது எதுவும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். பூமியை தொட்டு எதுவும் செய்யணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா வேண்டாம். பெரிய முதலீடுங்கிறத முடக்க வேண்டாம். அது மாதிரி ஒரு பயிருக்கு புதுசாக ஒரு மருந்து அடிக்கிறேன், இல்லைன்னா பயிரை மாற்றலான்னு இருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். கால்நடைகளையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்குங்க. செவ்வாய் சாதகமாக மாறின பிறகு எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருக்காருங்கும்போது இடம் பூமி வாங்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா ஒரு விலை கம்மியாக கிடைக்கிற இடத்த கூட கொடுத்து வாங்கிடுவோம், இல்லை நம்ம விற்க போனோம்னா நல்ல விலை பின்னால் கிடைக்கும், இப்போ கம்மியாக விற்றுருவோம். இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கணும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். சனிக்கிழமையில் சனி பகவானை எல் தீபம் ஏற்றி வணங்குங்க. தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும்.
மற்றபடி இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செஞ்சு கடனை அடைச்சி ஒரு கௌரவத்தோடு வாழக்கூடிய மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.